Hello dears, welcome back to our YouTube channel. இது நம்மளோட டைலரிங் கிளாஸில் தேர்ட் கிளாஸ் ஓகேங்களா. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேங்களா. இந்த பட்டனை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி இதில் ஹோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகே, இதுக்காக நான் ஒரு பட்டன் எடுத்திருக்கேன். பின்ன நூல் வந்துட்டு நான் இதில் கோர்த்து எடுத்திருக்கேன், ஊசியில் கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த பட்டனுக்கு தகுந்த பாருங்கள், இந்த பட்டனுக்கு தகுந்த அளவில் நம்ம வந்து ஹோல் போட போகிறோம் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி இதை நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்னால் ஹெம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீடில் நம்ம பேக் சைடு வழியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த வழியாக விட்டு அந்த லூப்பை மேல் வழியாக எடுத்துக்கலாம். இப்படி இப்போ இதில் நான் பட்டன் எடுத்திருக்கேன். நம்ம பட்டன் எடுக்கிறதுக்கு வந்து 4 ஸ்ட்ராண்ட் சொல்ல மாதிரி நான் நூல் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. பார்க்கலாம். இப்போது நீடில் நம்ம பேக் சைட், துணியோட பேக் சைடில் விட்டு ஒரு ஹோல்லேருந்து எடுத்து நம்ம வேணால் இப்படி பேரலாக அப்படியும் குத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா க்ராஸ் மாதிரியும் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ராஸ் மாதிரி போடுறேன். நம்ம த்ரெட்டு வந்து ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுக்கும்போது நம்ம இப்படி குத்தி எடுக்கிறது வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் அப்படி போட்டால் போதும். அவ்வளோதான், செக்யூர் ஆகிடுச்சு. நம்ம பேக் சைடில் நாட் போட்டுக்கலாம். ஒன் டைம் எடுத்துகிட்டு ஒரு 2 டைம் இதை சுற்றி நம்ம எடுத்தாலே அவ்வளோதான், இது நல்லா லாக் ஆகிடும். இப்படி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம் ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? நம்ம பட்டன் இதுக்கு வந்து பட்டன் போடுறதுக்காக இங்கே கட் பண்ணுவோம்ல, அப்போ கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஹோல் வந்து நமக்கு ரொம்ப பெருசாகிடும் ஸ்டிச் பண்ணி வரும்போது. இந்த மாதிரி